ஒரு என்னோட தந்தையார் காம நடராஜனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஐயா பாபாதுரை ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு நாள். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான தூண்டுகோல் வந்து எப்பயுமே குருவந்தான் ஆச்சு. அவர் சில மாசங்களா எனக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன மதுரையில மட்டும் அவர் நினைவு நாள முத்துலட்சுமி மாமா வச்சு நடத்திட்டு இருக்க, அவர் நினைவு சொல்லும்போது அவர் உருவான இந்த ஸ்கூல்ல செய்யணும் அப்படின்னு ஒரு 6 மாசமா சொன்னாரு. இன்னைக்கு அவர் பிறந்த நாள், இன்னைக்கு சென்று ஒன்றாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி பார்க்க, தலைவர் பார்க்க, அதை பண்ணி என்னையும் தூங்க விடல, அம்மாவையும் தூங்க விடல, இங்க இருக்க யாரையும் தூங்க விடல, முடிச்சுதான் போகணுங்கிற அளவுக்கு இது தூண்டுவதா இருந்ததுனால அண்ணாச்சிக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க கூட்டத்தை ஒரு ஆள் முத்துராஜா சார், எங்க அப்பாவோடய டிராவல் பண்ணவர், இது சொன்ன உடனே இதோட எனக்கு என்ன வேலை வந்துடுறேன், கவலையே படாதீங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்து உண்மைதான் சொல்றாரு, ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அப்படிங்கிற எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கும் பசங்களை என்கரேஜ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு சர்வோதய மன்ற தலைவர் என் சுந்தரராஜன் வயது மூப்புக்காரனா அவர் வர முடியல, அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி இங்கே ஒரு என் சுந்தரராஜன் தலைமை ஆசிரியர், அவரு என் சுந்தரராஜன், இவர் என் சுந்தரராஜன், நல்ல பேச்சாளர் இருக்கு சார். நீங்க நம்ம முத்துராஜா சாருக்கு போட்டியா இருக்கலாம், அது மாதிரியான ஒரு நல்ல குரல் வளம், சொல்நயம், அந்த கமாண்டிங் இது எல்லாமே இருக்கு. எங்க அப்பா இங்க வந்து 6வது படிக்க வந்தவர், 70 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவர். அவருக்கு மாணவர் கூட கேட்டார் அரசாங்க உத்தியோகத்தை பத்தி. 21-22 வயசுல அவருக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போட்டுட்டு சர்வோதய இயக்கத்தை போனவர். இப்போ அவர் இறந்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா அது ஒரு வருத்தமா இருக்கா அப்படின்னு. இல்லப்பா இப்பதான் நிறைவா இருக்கு, ஒருவேளை அதுல போயிருந்தா காசு நிறைய கிடைச்சிருக்கலாம், ஆனா பெரிய மனிதர்கள், அதாவது அவர் சந்திச்ச ஆளுமைகள்லாம் ரொம்ப கிரேட். அந்த மாதிரி அவர் உலகம் கூட போய் சந்திச்சாரு. அவர் கொரோனா 2வது வேவ் அப்ப இறந்து போனாரு. இறப்புக்கு யாராலையும் வர முடியல, ஆனா இரங்கல் கூட்டத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஆன்லைன்ல இரங்கல் கூட்டம் நடத்துவாங்க. அகில உலகத்துல 300 பேர் பேசினாங்க. ஒரு 4-5 மணி நேரம் நடந்துச்சு. 300 பேருக்கு மேல பேசினாங்க, எல்லா நாட்டு மக்களும் சேர்ந்து இவரை பத்தி. அப்ப அவ்வளவு பெரிய வீச்சு, அதுக்கு விதை போட்டது இந்த ஸ்கூல். சாதாரண இடத்துல இல்ல, நீங்க இருக்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. அவர் 6வது 7வது 8வது படிக்கிறப்பயே அரசியல் பத்தியும் படம் வரைகிறத பத்தியும் தலைமை பங்குகளை பத்தி நல்ல டெவலப் பண்ணிக்கிட்டார். அது நோக்கா இந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி அவர் நினைவு சொற்பொழிவை. அதுக்கு தோதா முத்துராஜா சார் வந்து இன்னைக்கு அந்த ஆளுமை பண்பை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. ஸோ இது பல பேருக்கு பல வகையான இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.